மத்திய அரசின் பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி யூனியன் ஆட்சி பரப்பை சேர்ந்த 5 நபர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் கட்டுவதற்கு 60% மானியத்தில் நபர் ஒன்றுக்கு ரூபாய் 72 லட்சம் வீதம் மீன்பிடி படகு கட்டுவதற்கான ஆணைகளையும் புதுச்சேரி மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள 3000 ஃபைபர் மீன்பிடி படகுகளில் முதற்கட்டமாக வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் புதுவை மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் மூலம் நிறுவப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் பங்கில் வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பதிவு பெற்ற மற்றும் காப்பீடு செய்யப்பட்ட 120 வெளிப்புறம் இயந்திரம் பொருந்திய ஃபைபர் படகுகளுக்கு டீசல் மானியம், அதாவது விற்பனை வரி நீங்களாக வழங்குவதற்கான டீசல் மானியம் புத்தகம் ஆகியவற்றை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், துணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, துணை இயக்குநர் கோவிந்தசாமி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முழுவதும் குப்பைகள் வாரப்படாமல் உள்ளது. தீபாவளி முதல் குப்பைகள் வாரவில்லை. இதற்கான பணி ஒப்படைக்கப்பட்ட தனியார் நிறுவனம் கடந்த 4 நாட்களாக அரியமை முழுவதும் குப்பைகள் வராமல் உள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார். போராட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் குப்பை வாருவதில் தொடர்ந்து ஊழல் நடந்து வருவதாகவும், கடந்த ஆண்டு ஒரு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டெண்டரில் முறைகேடு உள்ளது. தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள டெண்டரிலும் முறைகேடு நடந்துள்ளது. குப்பை அள்ளுவதற்கான தொகை கடந்த முறையை விட 2 மடங்கு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிறுவனம் முறையாக குப்பைகள் அள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் டிஜிட்டல் இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு பெரிய முன்னேற்றமாக உலகின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு நிறுவனங்களில் ஒன்றான இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட் நிறுவனம் புதுச்சேரி முழுவதும் உள்ள 10 அரசு பள்ளிகளில் அதன் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தை துவங்கியுள்ளது. இந்த சமூக பொறுப்பு முயற்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இண்டஸ் டவர்ஸின் முதன்மை சமூக பொறுப்பு முயற்சியான சக்ஷமின் ஒரு பகுதியாக ஸ்மார்ட் வகுப்பறைகள், கணினி, LED ஸ்மார்ட் டிவி, பிரிண்டர் மற்றும் நம்பகமான மின் காப்பு பிரதி ஆகியவற்றை கொண்டுள்ளன. இது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருவருக்கும் டிஜிட்டல் கற்றல் கருவிகளுக்கான தடையற்ற அணுகலை உறுதி செய்கிறது. இந்த திட்டம் வகுப்பறை அறிவுறுத்தலை மேம்படுத்த நேரடி பயிற்சி மற்றும் டிஜிட்டல் வளங்களுடன் கல்வியாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதே நேரத்தில் மாணவர்கள் நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக நவீன கற்றல் அனுபவங்களை அணுக உதவுகிறது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இண்டஸ் டவர்ஸின் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மூலம் புதுச்சேரியின் குழந்தைகள் கற்றலுக்கு எல்லைகள் இல்லாத எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கின்றனர். இந்த முயற்சி நமது வகுப்பறைகளுக்கு தொழில்நுட்பத்தின் சக்தியை கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு மாணவரிடமும் ஆர்வத்தையும் நம்பிக்கையும் தூண்டுகின்றது. மேலும் அனைவருக்கும் உள்ளடக்கிய தரமான கல்விக்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றார். இந்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா நோக்கத்துடன் இணைந்து ஸ்மார்ட் வகுப்பறை திட்டம் புதுச்சேரியில் விழிப்புணர்வு அமர்வுகள் மூலம் 844 மாணவர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 132 ஆசிரியர்கள் மற்றும் 2597 சமூக உறுப்பினர்களை சித்தப்படுத்துகின்றது. இந்த திட்டம் திறன்களை மேம்படுத்தவும் அன்றாட கற்பித்தலில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த CSR முயற்சி வெறும் தொழில்நுட்பத்தை விட அதிகம். இது சாத்தியக்கூறுகளின் வாக்குறுதியாகும். பாரம்பரிய வகுப்பறைகளை ஸ்மார்ட் கற்றல் இடங்களாக மாற்றுவதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள குழந்தைகளுக்கு பெரிய கனவுகளை காணவும், சிறப்பாக கற்றுக்கொள்ளவும், பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கவும் கருவிகளை நாங்கள் வழங்குகின்றோம். ஒவ்வொரு திரையும் ஒளிரும், ஒவ்வொரு பாடமும் ஒளிபரப்பப்படும். மேலும் அதிகாரம் பெற்ற நாளை நோக்கிய ஒரு படியாகும். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திட்ட இயக்குநர் எழில் கல்பனா மற்றும் தலைமை கல்வி அதிகாரி குலசேகரன் போன்ற மூத்த அதிகாரிகள் மற்றும் சமூக தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்தியா முழுவதும் உள்ள சமூகங்களை சென்றடையும் இண்டஸ் டவர்ஸ் 22 மாநிலங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிறுவி ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் கல்வியை மேம்படுத்தியுள்ளது. இந்த CSR திட்டத்தை NIIT அறக்கட்டளை செயல்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1.20 லட்சமும், இரண்டாவது தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1.60 லட்சமும், மூன்றாவது தவணையாக 10 நபர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதம் ரூபாய்
7 லட்சமும் ஒரு நபருக்கு ரூபாய் 1.90 லட்சம் என மொத்தம் ரூபாய் 11.70 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகள் சபாநாயகர் செல்வம் இன்று அவரது இல்லத்தில் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பூரணாங்குப்பம் சடா நகரில் உள்ள நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு தீபாவளி தொகுப்பினை வழங்கினார். நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ராயல் கிராண்ட் விடுதியின் உரிமையாளர் சக்திவேல், லக்ஷ்மிகாந்தன், சக்தி பாலன், ராஜா பழனிவேல், அருள், ஆதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி புதிய பஸ் நிலையத்தில் உள்ள விநாயகர் சிலை பராமரிப்பில்லாமல் இருந்ததை தொடர்ந்து அங்கு விநாயகர் ஆலயம் கட்டுவது சம்பந்தமாக ஓம் சக்தி ஆன்மீக மன்றம் சார்பாக ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்து இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையில் மழைநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. மேலும் அப்பகுதியில் வடிகால் வசதி இல்லாமல் உள்ளது. அரியங்குப்பம், சொர்ணா நகர், காக்கையன்தோப், சுப்புலட்சுமி நகர், பர்கத் நகர் உள்ளிட்ட நகர்களில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சாலை மற்றும் வடிகால் அமைக்க பூமி பூஜை துவக்கப்பட்டது. ஆனால் அதற்கான பணிகள் இதுவரை நடைபெறாமல் உள்ளது. அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் ஆணையர் ஓய்வு பெற்று சென்றதை அடுத்து இதுநாள் வரை அந்த காலி பணியிடம் நிரப்பாமல் உள்ளது. சாலைகளில் சுற்றித் திரியும் ஆடு, மாடு, நாய் உள்ளிட்ட கால்நடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியங்குப்பம் புறவழி சாலையான பிரம்மன் சதுக்கம் அருகே நடைபெற்றிருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபாலகிருஷ்ணன், வேலன், சிறுபான்மை பிரிவு லியாகத் அலி, தொகுதி தலைவர் சீதாராமன், சுற்றுச்சூழல் அணி தலைவர் பன்னீர்செல்வம், மீனவர் அணி தலைவர் ரமேஷ், மாநில பிரதிநிதி தினகர ராசு, இலக்கிய அணி துணை அமைப்பாளர்கள் கலிவரதன், ஜவருல்லா, தகவல் தொழில்நுட்ப அணி பாலபாரதி, தொகுதி நிர்வாகிகள் பெருமாள், ஜீவானந்தம், ராஜேந்திரன், இளைஞரணி ரமணா, மணி, பாரதி, லோகநாதன், ராஜேந்திரன், அஜி பாஷா, மாணவர் அணி வினோத், ரமேஷ், சேட்டு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.